வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். சேலம் நெய்க்காரப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ மூங்கில்குத்து முனியப்பன் கோவில் திருவிழா மற்றும் எருதாட்டம் திருவிழா நடைபெற்றது. இதில் கோவில் வீட்டிலிருந்து சுவாமிகள் புறப்பட்டு அருள்மிகு ஸ்ரீ மூங்கில்குத்து முனியப்பன் கோவில் வந்தடைந்தது. இவ்விழாவில் ஆடி மாதம் முதல் வியாழக்கிழமை 18 பட்டி கிராம மக்கள் ஒன்று கூடி ஸ்ரீ மூங்கில்குத்து முனியப்பனுக்கு பொங்கல் வைத்தும் நேர்த்திக் கடன் செலுத்தியும் கொண்டாடினார்கள். அருள்மிகு ஸ்ரீ மூங்கில்குத்து முனியப்பனுக்கு சிறப்பு அலங்காரத்துடன் உச்சிகால பூஜை நடைபெற்றது. இந்த சிறப்பு பூஜைக்கு சிறப்பு அழைப்பாளராக திமுக கிழக்கு மாவட்ட துணை செயலாளர் பாரப்பட்டி சுரேஷ்குமார் கலந்து கொண்டு முனியப்பன் சுவாமியை வழிபட்டு தரிசனம் செய்து சிறப்பித்தார். இத்திருவிழாவில் எருதாட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் ஊர் தர்மகர்த்தா அண்ணாமலை, ஊர் பொதுமக்கள், சேத்தி கவுண்டர்கள் மற்றும் திருவிழா கமிட்டியாளர்கள் கலந்து கொண்டு திருவிழாவை கொண்டாடினார்கள். அவர் உழவு செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா மாடோட ஏர் ஓட்டிகிட்டு இருந்தார். அவர் இழப்பாடுறான்னு சொல்லி சிறிது நேரம் உலகத்துக்கு போனப்ப அந்த ஏர் மூங்கில் குச்சை ஊனிட்டு இந்த இடத்துல ஊனிட்டு போயிருக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா அவர் போய் உறங்கிட்டு வரக்குள்ளார பார்த்தீங்கன்னா அதை பிடுங்க முடியல. அது அப்படியே மூங்கில் முளைச்சிருக்கு. அது அவர் முடிவு நைட்டு வீட்டுக்கு போயிடப்ப அவர் கனவுல சாமி சொல்லியிருக்கு, ஏன் எதுவும் பிடுங்க முடியல அப்படின்னு அவர் கேட்டது. நான் இங்கே மூங்கில் குத்த முனியப்பனா நான் உருவாயிருக்கிறேன். இங்கிருந்து நான் மக்களுக்கு எல்லா செல்வாக்கும் அருளும் நான் முடிகிறேன். இந்த இடத்துலேருந்து எனக்கு சிறப்பாக பண்டிகை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த முனியப்பன் அந்த கனவுல பெரிய கனவுல சொல்றதுனால அந்த காலத்திலிருந்து இது நடைமுறையில் நடந்துட்டு இருக்கிறோம். ஏர் இந்த மாட்டோட இருக்கிறதுனால மாட்டை வச்சு நாங்கள் திருவிழா செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏர் சாமியாக நாங்கள் கும்பிட்டு அந்த விழாவை நாங்கள் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறோம். பக்தர்கள் அனைவரும் இப்போ சாமி தரிசனம் சொல்லி எருதாட்டம் தான் மெயின். எருதாட்ட திருவிழா தான் சிறப்பாக நாங்கள் கொண்டாடுறோம். ஊர் காளைகளை கொண்டு 18 பட்டி கிராமமும் நாங்கள் ஒன்றா சேர்ந்து திருவிழாவை ஒத்துமையாக செஞ்சுட்டு இருக்கிறோம்.